ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்று டே ஷெடியூல். நான் சொன்ன மாதிரி இந்த மில்லினியர் டைரி, இந்த சேனல் எல்லாமே ஆரம்பித்தது காரணம் என்னோடய மில்லினியர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ மில்லினியர் கோலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது சும்மா சொன்னால் மட்டும் பார்த்தாது, அதுக்காக பிளான் வேணும், டே டு டே பிளான் வேணும். நான் இப்போது ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லீவ்லேருந்தே பிளான் வைஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் சம் ரீசன் மை ப்ரொகாஸ்டினேஷன், சம் ரீசன்லாம் இல்லை, ப்ரொகாஸ்டினேஷன், லேட் வேக்கப், லேட் ஸ்லீப், எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். அதனால் தள்ளி போட்டு ஷெடியூல் எல்லாமே பாலாக போச்சு. ஸோ ஒரு கோட்ஸ் கூட உண்டு, ஏ டம் பர்சன் வித் அ பிளான் ஆல்சோ டிஃபீட் அ பிரில்லியன்ட் வித்தவுட் அ பிளான். ஸோ ஒரு பிளான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அதில் முக்கியம். ஒரு டேயோட பிளானை நான் வந்து ஒரு அவுட்லைன் மாரி நான் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT, மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறோம், நானும் அந்த மாதிரி தான். ChatGPT எல்லாத்துக்குமே ChatGPT தான். ஸோ ChatGPT ஹெல்ப் மூலயமா ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஷெடியூல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 o'clock வேக்கப் at 7 o'clock அண்ட் ட்ரிங்க் வாட்டர், ஃப்ரெஷ் அப், அதெல்லாம் வந்துடும். இந்த டைப் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆன்சருங்கிறது வந்து டாப் ப்ரையாரிட்டைஸ், இந்த டாப் ப்ரையாரிட்டைஸ் எடுக்கும்ல, ஸோ அந்த வகையில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஆர்ச்சருங்கிறது டாப் ப்ரையாரிட்டைஸ்டு ஒர்க், வேக்கப் பண்ணுறது ப்ரையாரிட்டைஸ் தான். தென் 30 minutes அந்த ஃப்ரெஷ் அப் எல்லா டைம் முடிஞ்சு 7:30க்கு வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மெடிடேஷன் யோகா பண்ணி முடிக்கும் போதே ஒரு 10 minutes மெடிடேஷன் வந்து, அந்த மெடிடேஷன்லேயே மேனிஃபெஸ்டேஷன், என்னோடய டே கோல்ஸ், அதாவது இந்த டேயோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஓவர்ஃப்ளோ மாதிரி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த ஒரு 40 minutes நம்ம ஒதுக்கிடலாம். இதுவும் டாப் ப்ரையாரிட்டைஸ் ஒர்க் தான். தென் 8:15க்கு, அது 40 minutesக்கு அப்புறம் 8:15க்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்க்ரோலிங் இன்ஸ்டாகிராம். ஸோ இது வந்து பி ப்ராக்டிக்கல். நான் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்க தான் ட்ரை பண்ணுவேன், பட் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஸ்க்ரோலிங் ஃபோன், சும்மா ரீல்ஸ் பார்க்கறது, இதெல்லாம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம் லெவல் ஹார்ட்னஸ்னு வச்சுக்கலாமே. ஆர்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஹை ப்ரையாரிட்டிஸ் ஒர்க். இது வந்து பண்ணலாம், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. பிகாஸ் ஃபோன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். அகைன் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே 8:45 ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப்பில் உட்காரணும். ஸோ ட்ரேடிங் செட்டப்பில் உட்காரது வந்து நார்மலாக எடுத்தோன்னே ட்ரேட் எடுக்கணும் அந்த மாதிரி அக்ரெஷன் கிடையாது. எப்படிங்கன்னா, நான் ட்ரேடிங்குள்ள லைவ் வரலாம் தான் இருந்தேன், பட் இப்போதைக்கு தேவையில்லை. என்னென்னா, ஓவரால் அவுட்லைன், நீங்கள் மார்க்கெட் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இப்போ கோல்டு பார்க்க போகிறோன்னா, கோல்டு இன்றைக்கி என்னென்னா மீட்டிங் இருக்குது, இல்லை BTC என்ன மீட்டிங் இருக்குது, கரன்சிஸ் பேர்ஸ் என்ன, ப்ரீவியஸ் டே என்னது, கேப் அப்பா கேப் டவுனா, ஓவரால் ட்ரெண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் பண்ணி பார்த்து அடுத்த ப்ரெடிக்ஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய டைமிங்கை வந்து ட்ரேடிங் அனலைஸில் வச்சுருக்கேன். தென் 11 o'clock வந்து லேண்ட் நியூ ட்ரேடிங் கான்செப்ட். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்களாம் கிடையாது, யாருமே அப்படி கிடையாது. ஸோ எனக்கும் நிறைய கான்செப்ட் தெரியும், நிறைய கான்செப்ட் தெரியாத கான்செப்ட்டும் ஊறுபட்டது உண்டு. ஸோ புதுசாக கான்செப்ட் இப்போ நான் SMC புதுசாக பார்த்துட்ருக்கேன். SMCலே SMIன்னு ஒன்று இருக்குது, என்னென்னா இன்ஸ்டியூஷன் கேண்டல்ஸ் தான் பற்றி பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸு. பேக் டெஸ்ட் இருக்குது, வேறு எக்ஸ்போனன்ஷியல் ஃபிபனாசின்னு ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட்டு லன்ச் அண்ட் சில்லிங் வித் மியூசிக்கு, அது சொன்ன மாதிரி தான். பஃபர் மீன்ஸ் ரொம்ப லோ ப்ரையாரிட்டைஸ். நான் சொன்ன மாதிரி தான், ஆங்கர், ஃப்ளெக்சிபிள், பஃபர் அப்படிங்கிறது ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப லோ ப்ரையாரிட்டிஸ், பண்ணணும் அவசியம் இல்லை, பட் லன்ச் இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் இன்னொன்று சொல்லிக்கிறேன், டீஹைட்ரேட்டட். இதில் வந்து வாட்டர் ட்ரிங்கிங் ஆட் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்படின்னா ஒரு டைப், நான் வந்து சிஸ்டம் முன்னாடி இல்லை லேப்டாப் முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன்னா நகர மாட்டேன், அந்த மாதிரியான டைப். ஸோ டீஹைட்ரேட்டட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலே வந்து ஸ்லீப் சைக்கிள் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரேட்டாக இருக்க முக்கியம். தென் யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃப்ளெக்சிபிள் தான், பிகாஸ் எப்போ ஷூட் பண்ண தெரியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைம் வரும், ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் வேணால் பண்ணலாம் ஒரு மத்தியான டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம். அகெயின் ஷார்ட் டைம் பிரேக், குயிக் நேப் ஃபார் அ ஆப்ஷனல். இந்த வாக் அப்படிங்கிறது ஓகே, பட் ஆனால் மத்தியான டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டைமை வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஆப்ஷனல் நேப், அந்த நேப்பை நான் பண்ணவே மாட்டேன், என்ன சொன்னாலும் நேப் எடுக்க மாட்டேன். ஸோ அதை நான் செக் பண்ணணும். அகெயின் டீப் ஃபோக்கஸ் டைம் அண்ட் ரீடிங்கிறது வந்துட்டுன்னா, நான் இக்கிகாய் புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நினச்சேன், சுத்தமாக மறந்து போச்சு. ஸோ இக்கிகாய் புக்கில் கான்செப்ட் என்னென்னா, உங்கள் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் கண்டுபிடிக்கிறது தான் இக்கிகாய் கான்செப்ட், சிங்கிள் லைன். பட் அதுலேயே நிறைய இருக்குது. ஜப்பானில் ஒரு கிராமம், த நேம் வாஸ் அமேசிங் நேம், மறந்துட்டேன். ஸோ அகெயின் அந்த மாதிரி தான் அதுலேயே கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம், புக் ரீட் பண்ணலாம். அகெயின் நான் ஹிந்தி ரீட் பண்ணணும், ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
ரீசெண்ட் டைம்ஸில். அது சுத்தமாக மறந்து போச்சு. அதுக்கு ஒரு நல்ல இதை வந்து மூவி பார்த்து கற்றுக்க சொன்னாங்க எங்கள் அப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து மார்க்கெட் ரிவ்யூ அண்டு ட்ரேடிங் ஜேர்னல், அதாவது யூடியூப் சேனல் தான். அதாவது என்ன தான் ட்ரேடிங் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஓவரால் கடைசி 5 மணி போல். பட் ஆனால் 5 மணிக்கு அந்த இது ஒப்பேர் ஆகுது. ஏன்னா அகெயின் 7 o'clock மேலே தான் மார்க்கெட், 7 o'clock இல்லை 6 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கணும். அகெயின் யூடியூப் ஷார்ட்ஸு, டின்னர், என்டர்டெயின்மெண்ட்டு, அனிமே, கேமிங், ரீல்ஸு. பட் இங்கே வந்து என்னோடய ஜிம் ப்ரையாரிட்டிஸே போச்சு. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஷெடியூல்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் இப்போ ஓவராலாக சொல்லிக்கிறேன். ஜேர்னல் ரைட்டிங், ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோ சில், ஓகே, ஸ்லீப். ஸோ இந்த ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு ஜென்ரல், அதாவது ஒன்றுமே தெரியாதவனுக்கு ChatGPT ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். நான் என்ன மாதிரிலாம் ஃபில்டர் பண்ணணும், அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அகெயின் எக்ஸப்ட் ஃப்ரம் தீஸ் ஐ ஹாவ் செப்பரேட் ட்ராக்கர் ஃபார் மை ட்ரேடிங் ஜேர்னி. ஸோ ஒரு சூப்பர் அமேசிங் காம்போனன்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்ல வேணாம், ஒரு அட்லீஸ்ட் வெறும் இந்த ஒரு தின் பேப்பரை நீங்கள் வந்து நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை நம்பர்ஸ்ன்னு தெரில, வெயிட். அகைன் சொன்ன மாதிரி தான், ஒரு பேப்பர் ஃபோல்டிங் அரௌண்ட் 103 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண. ஜஸ்ட் அ பேப்பர், இந்த ஒரு தின் பேப்பர் ஃபோல்டிங் வந்து 103 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து இட் இஸ் அரவுண்ட் 93rd பில்லியன் லைட் இயர்ஸ் இன் டயாமீட்டர்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். தட் இஸ் அ பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த ரைஸ் அண்ட் செஸ் போர்டு எக்ஸாம்பிள். அந்த ஒரு செஸ் போர்டு எண்டிங்கில் இந்த வேர்ல்டு இல்லாத ரைஸ் அளவுக்கு இருக்கும். அகெயின் காம்பவுண்டிங்கை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். ஸோ அதை பற்றி நான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற தனி எக்ஸ்ப்ளனேஷன், அதை பற்றி தனியாக வேணால் வீடியோ போடலாம், தப்பில்லை. அகெயின் நான் பேக் டு த கண்டென்ட். என்ன சேலஞ்ச் வச்சுருக்கேன்னா, as you see கேபிட்டல் ஆஃப் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா day 1 கேபிட்டல், பர்சன்டேஜ், ப்ராஃபிட், ஆக்சுவல், ரீமார்க். ஸோ இது என்னென்னா என்னோடய ட்ரேடிங் ஜேர்னல். day 1ல் நான் வந்து $50 கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய டார்கெட் என்னென்னா டேயோட 10% வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். அதான் என்னோட டேயோட டார்கெட். ஸோ டேயோட 10% டார்கெட் மீன்ஸ் $50க்கு 10% அப்படிங்கிறது வந்து $5. ஸோ என்னோடய $5 ப்ராஃபிட் எடுக்கணும். அதான் ரிமார்க்னா ஆக்சுவலாக என்ன எடுத்துப்பேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் $5 எடுக்கணும். பட் ஆனால் மார்க்கெட் நல்ல சுச்சுவேஷன்லேருந்து நான் ஒரு $7 ஆர் $6 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் அதை அங்கே போடணும். ரிமார்க் அப்படிங்கிறது வாட் இஸ் யுவர் ஃபீலிங் இன் டுடே, அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ ஆக்சுவல் ரிமார்க்குங்கிறத பார்த்துக்கோங்க. தென் day 2ல் இது வந்து ஆட் ஆகும். பிகாஸ் இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தானே. இங்கே ப்ராஃபிட் ஆனது அடுத்த நாள் அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஸோ $55 ஸ்டார்ட் ஆகும். திருப்பி 10%, 55க்கு 10%, 5.50. ஸோ இங்கேருந்து 50 கூடி இருக்குது பிகாஸ் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ். ஸோ இங்கே $5.5 நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் ஷேர்டு சுச்சுவேஷன் தான், ஒரு $4 தான் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா இங்கே போட்டுட்டு மார்க்கெட் கண்டிஷன் என்னாச்சு அதை ஒரு ரிமார்க். ஸோ அகெயின் $60 ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் எனக்கு வந்து $7 ப்ளஸ். ஸோ இங்கேயும் சேஞ்ச் ஆகும், உங்கள் கேபிட்டலும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இதுபடியே நான் எக்ஸாக்டாக இதேபடி நான் எடுத்துட்டேன் அதேமாதிரி இதோட மெயின் டிசிப்ளின் என்ன, டிசிப்ளின். இன்றைக்கி $5னா $5 க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது நான் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் day 1லேருந்து day 20 கொண்டு வைப்போம். 20 நாள், 20 நாளில் $300 அரௌண்ட் 7 டைம்ஸ், 7 ஆர் ஆமாம் 7 இல்லை 6 டைம்ஸ், எக்ஸாக்ட்லி 6 டைம்ஸ். தென் த கேபிட்டல் வித்தின் 20 days. 20 daysங்கிறது 1 month தான் கேல்குலேட் ஆகும். பிகாஸ் சண்டே சாட்டர்டேஸ் லீவ் வந்துடும், அதை நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ 1 monthல் உங்களோட கேபிட்டல் 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெறும் 10% ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு காலுக்கே வந்து சம்டைம்ஸ் 10% எடுக்கிற அளவுக்கு ரேஷியோலாம் வைக்க முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ அந்த கான்செப்டில் 20 daysக்கு இது அகெயின் 20 days, 50 days, அரௌண்ட் 50 days இல்லை 40 days வச்சுக்கோம், 2 months. 40 daysக்கு என்னது $1,123. இதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும்னா 20 டைம்ஸா 23rd டைம்ஸ் வந்து இன்க்ரீஸிங் யுவர் கேபிட்டல். வெறும் 2 monthஸில் உங்கள் கேபிட்டல் 23rd டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அகெயின் வித்தவுட் வித்ட்ராயிங் கேபிட்டல் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் day 60 $2,981, அரவுண்ட் $3,000. இது வந்து உங்கள் கேபிட்டலுக்கு கிட்டத்தட்ட $3,000 மீன்ஸ் 60 மடங்கு. ஸோ இது வந்து ஒரு 58 மடங்கு உங்கள் கேபிட்டலோட அதிகம். ஸோ வித்தின் 3 months உங்களால் 58 டைம்ஸ் உங்கள் கேபிட்டலோட அதிகமாக க்ரோ பண்ண முடிஞ்சால் அதுக்கு மேலே என்ன வேணும்?
தட் இஸ் அ பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், செய்யறது கஷ்டம். தட்ஸ் நாட் பாயிண்ட். த ஃபுல் பாயிண்ட் இஸ் டு டூ இட். அவ்வளோதான். நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். $50 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட்லாம் இல்லை, நான் என்னோட பிளான் படி 200 days சேலஞ்ச். 200 days சேலஞ்ச். இப்போ நான் இப்போ ஒரு 50 days காமிச்சிருக்கோம்ல, 60 days காமிச்சிருக்கேன். 60 daysல வந்து உங்களுக்கு வந்து $2,981 வந்துருக்கு. அகெயின் என்னோட சேலஞ்ச் என்னன்னா 200 days வந்து இதை கண்டினியூ பண்ணணும். 200 days கண்டினியூ பண்ணால் என்ன ஆகுதோ ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் வச்சுருப்பீங்களா? என்ன வரும்? ஒரு $10,000 அரௌண்ட் இங்கேயே வந்துடுச்சு, ஒரு $15,000 சம்திங். பட் ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மேஜிக் என்ன நடக்குதுன்னா, in the last 200 days the total capital of இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, around 2 crore, 24 crore, 56 lakh, 51,000 and $15.7. ஸோ இதை வந்து சொல்கிறதுக்கே இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதை நீங்கள் ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் இதை நமக்கு நார்மலாக $to INR கால்குலேஷன் மட்டும் போடுறேன். இதை நான் சொல்கிறதுக்கே நேரம் ஆகும், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 100,000, 1,000, 10,000, lakhs, 10 lakh, crore, 10 crore, 1,000 crore, 100 crore, 1,000 crore, around 2,000 crore in 200 days. இதான் என்னோட சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனாலே நம்ம மில்லியனர் ட்ரீம் அச்சீவ் ஆயிரும். ஸோ ஆஸ் வெல் அஸ் 23rd ஏஜுங்கிறது ரொம்ப ஏர்லியாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான் கன்சிஸ்டன்சி. த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் அஸ் இன்னொன்று சொல்ல மாதிரி என்னென்னா, இப்போ நம்ம வந்து டே ட்ரேடிங் எடுக்கிறோம்ல, இதே தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 days நான் வந்து தாண்டிட்டேன், சக்ஸஸ் வெற்றிகரமாக தாண்டிட்டேன். பட் ஆனால் 5th day மார்க்கெட் சிச்சுவேஷன் நல்லா இல்லை. அரௌண்ட் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் கூட வராமல் அப்படியே உல்ட்டா அடிச்சிடுச்சு. எனக்கு வந்து அரௌண்ட் $7 to $6 லாஸ். எனக்கு ஆக்சுவலாக $73 இருக்க வேண்டியது $60 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இங்கே வந்து அகெயின் நான் அடுத்த நாள் வந்து $8 ப்ராஃபிட் பண்ணும். 60 வச்சுட்டு $8ங்கிறது அரௌண்ட் 20%, நாட் 20%, சம்திங் 15 to அப்ராக்சிமேட்டாக தெரில. பட் ஆனால் அதான் ஒரு 20%ங்கிறது அதிகம். ஸோ அதுக்கு என்ன பிளான்னா, அகெயின் ரீசெட். இப்போ உங்களுக்கு இங்கே வந்திருக்கு $80 கிட்ட இருக்க வேண்டியதில் $60 தான் இருக்குன்னா, ஸ்கிப் டு த day 3, அகெயின் கோ டு day 3. day 6ல் இருந்தீங்களா, day 3 போங்க. திருப்பி தப்பு கிடையாது, திருப்பி கொண்டு வாங்க, ஒவ்வொன்றா கொண்டு வாங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதோட மெயின் கோல் என்னென்னா, கீப் கன்சிஸ்டன்சி அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இட் மேக்ஸ் அ அன்இமேஜினபிள் எக்ஸ்போனென்ஷியல் ப்ராஃபிட். நீங்கள் சொன்ன, நான் ஒன்றுமே சொல்ல, வெறும் $50ங்கிறது இந்தியன் மதிப்பு, இந்தியன் கரன்சியில் ஜஸ்ட்டு 4,000 நினைக்கிறேன், 4,258 rupees ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. 200 crore எம்பையரை பில்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ப முடியாமல் தான் இருக்கும். இட் இஸ் பாசிபிள். பட் சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அரௌண்ட் லாங் கேபிட்டல் வச்சுட்டு அவ்வளோ ப்ராஃபிட். அதாவது இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நார்மல் தான் வச்சுக்கோங்களேன். $5,000 வச்சுட்டு $200 ப்ராஃபிட் இது ஈஸி தான். அரௌண்ட் 10 points, 10 points இல்லை, ஓவராலே 5 point எடுத்துக்கலாம். பட் ஆனால் கேபிட்டல் கூட அரௌண்ட் 150 daysலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோவே $12,000 எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் கேபிட்டல் உங்கள்கிட்ட $2,00,000 இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். மைண்ட் செட் செட்டிங் ப்ராசஸ் உண்டு, சைக்காலஜி. பேசிக்கலி ட்ரேடிங் இஸ் பியூர்லி ஒர்க் வித் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் எமோஷன் தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் பை எடுத்தால் செல் ஆகும், செல் எடுத்தால் பை ஆகும், இதெல்லாம் வந்து சும்மா சொல்லுவாங்க. பட் இட் இஸ் அ பியூர் எமோஷ்னல் அண்ட் அ ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஹை தான் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நாளைக்குள்ள ப்ரெடிக்ஷன் தான் என்னன்னு சொல்ல முடியும். ஸோ அதேமாரி இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், டே டு டே ப்ரெடிக்ஷன் போடலாம் அப்படின்ட்டு. அகெயின் இப்போ நான் சொன்ன ஃபினான்ஷியல் ட்ராக்கரும் நான் வச்சுருக்கேன். இதுவும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் ஃபிசிக்கல் ட்ராக்கருங்கிறது நான் சொன்ன ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்டிங் டைப் ஆஃப் ஒர்க் அவுட், என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறேன், செஸ்டா லெக்கா அந்த மாதிரி இது. அண்ட் அகெயின் ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ணனா, மீல் எடுத்தனா, வாட்டர் இன்டேக், ஸ்லீப் ஹார்ஸ், ஃபீலிங் அண்ட் நோட்டிங். ஸோ இதுவும் ஒரு ட்ராக்கர் மாதிரி நான் ட்ராக் பண்ண போகிறேன். என்னோட டே டு டே ஷெட்யூலை மட்டும் நான் வந்து டைரியில் நோட் பண்ண போகிறேன். டைரியில் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் என் டைரியில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட்யூலு,
நோட்ஸ் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன். இப்போது ரொம்ப நாளாக ஆச்சு நான் கேப் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது. ரீசன் வந்து என்னோடய ப்ரொக்ரஸ்டினேஷன் தான், ஓவர் அடிக்ஷன் ஆஃப் ஃபோன் என்னன்னாலும் சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். இப்போ என்னோடய ஷெடியூல் ஓவராலாக சொல்லிட்டேன். நாளைக்கான வீடியோவில் டே 6 ஆஃப் மில்லியனியர் டைரியில் சந்திக்கலாம். பாய்.